நீங்க சிறுதானியத்துல பொங்கல் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். மௌரேஷ் மௌரிகா 2 பேருமே டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. பாசிப்பருப்பு 3/4 டம்ளர், அதே டம்ளர்ல 1 டம்ளர் சிறுதானியம் எடுத்துக்கோங்க. அதே டம்ளர்ல 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல 3 டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்துல சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலயே பாசிப்பருப்பை போட்டு பாதி அளவு மட்டும் வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமா மறுபடியும் சிறுதானியத்தை அதுல சேர்த்திட்டு மீதி 3 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு இதுல சேர்த்திக்கோங்க. மறுபடியும் தண்ணி பத்தல அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீங்க மறுபடியும் சுடுதண்ணி 1 டம்ளர் வச்சு இதுல கலந்துக்கலாம். அடுப்பை சிம்ல போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பொங்கல் அப்படின்னாலே நீங்க எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொங்கல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். சிறுதானியத்தை போட்டதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் மட்டும் சிம்ல வச்சு வேக வைங்க. சிறுதானியம் கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும். பாக்குறதுக்கு உங்களுக்கு வேகாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா மறுபடியும் சுடுதண்ணி வச்சு கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. ஃபைனலா பொங்கல் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பதமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்லைன்னா பொங்கல் ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி கெட்டியா இருக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் அல்லது நெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி தட்டி போட்டுருங்க. சீரகம், மிளகு ரெண்டையும் நல்லா நிறையவே சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி தட்டி போட்டதுக்கும் அந்த சீரக வாசத்துக்கும் அப்படி மனமா இருக்கும் பொங்கல். இஞ்சி சீரகம் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா கூட சேர்த்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தாளிக்கும் போது எண்ணெயில தாளிச்சிட்டு மறுபடியும் ஃபைனலா நெய் சேர்த்திட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சத்துக்கள் அதிகமா இருக்கிற இந்த சிறுதானியத்துல அடிக்கடி பசங்களுக்கு பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம் தாளிச்சதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்துன உடனேயே கொத்தமல்லி தலையை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. சூடான சிறுதானிய பொங்கலோட நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். சிறுதானிய பொங்கலுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்.